ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி வீடியோட வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் சின்ன சின்ன ஸ்பெஷலான ரெசிபீஸ்லாம் இந்த மாதிரி தனியாக ஷார்ட்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மல்லி ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த குழம்புக்காக. அண்ட் அந்த மல்லி போடும்போது ஒரு 2 துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மல்லி பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது ஒரு குட்டி டிப்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூண்டு உரிக்கிற தோலை தூக்கி போடாமல் நம்ம கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சு நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இதுதாங்க சூப்பர் டிப்ஸ் இதில். ஸோ இதை நம்ம வானொலியில் போட்டு இந்த மாதிரி பிளைன் வானொலியில் நல்லா பிளாக் ஆகிற அளவுக்கு நல்லா கருப்பு கலரில் ஆகணும். ஸோ ஒரு ஹேர் டைக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஆனது மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹேர் டைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் நான் சொன்ன ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபி எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இது நான் பச்சை மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தனியாகவும் எடுத்திருக்கேன், அண்ட் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்க போகிறேன். பச்சை மிளகு இல்லைனா நோ ப்ராப்ளம், நம்ம கருப்பு மிளகே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட மிளகு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற வச்சு அதையும் அரைச்சி வச்சுக்கலாம், இல்லை பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கொஞ்சம் வெந்தயம் அண்ட் பூண்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு எல்லாமே சேர்த்து போட்டு வதக்க போகிறோம். பச்சை மிளகு வாசனை கம்ப்ளீட்டாக போனதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பச்சை மிளகு ரொம்ப மஸ்ட்டுங்க. இது எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க, அவ்வளோ ஹெல்தி. இந்த குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்க்குறேன். குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் மல்லித்தூள் இப்போ நான் ஃப்ரை பண்ணலையே அந்த மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா புளி ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ கட்டி பெருங்காயம் தீர்ந்து போச்சு. ஸோ நான் பவுடர் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா நல்லா திரண்டு வரணும். இது ஃபைனலாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேல் பொடி போட்டேன், அது போடலனாலும் பரவாயில்லை. ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திக்காக கொதிச்சு வந்திருக்கும். இந்த குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த பச்சை மிளகு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு சிம்பிளாக சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு போட்டு வடை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.